ஹலோ மக்களே, இன்னைக்கு என்னன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய மசாலா வேர்க்கடலை தான். அந்த ரெசிபியை நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். அதுவும் சேம் டேஸ்ட்டில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 பவுல் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வறுத்தது சேர்க்க வேண்டாம். அதோட சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு கார்லிக் சேர்க்கணும். 10 to 15 நம்பர்ஸ் கார்லிக்கு. அதை நான் உரல் வச்சு நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கர்லிக் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம இப்பயே சேர்க்கணும். அது சேர்த்துட்டு மசாலா சேர்க்கணும். என்கிட்ட ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு ரெட் சில்லி பவுடரோட அந்த சாட் மசாலா இருக்குல்ல, சாட் மசாலாவும் சேர்ந்து நம்ம போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்கிட்ட ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் இருந்தது. அதனால நான் சாட் மசாலா இன்றைக்கி நான் சாட் மசாலா போடலை. ஆனால் நீங்கள் சாட் மசாலா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போடுங்க. நான் இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மசாலாவும் நம்ம அந்த வேர்க்கடலையும் ஊறணும். ஸோ வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மாவுலாம் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸுக்கு அதை அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்க்கணும். இந்த டைம் எங்கிட்ட அரிசி மாவு இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, பச்சரிசி இருந்தது. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கையிலேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் தண்ணி ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நம்ம மொத்தமாக ஊற்றிட்டோன்னா அது ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கடலைப்பருப்பும் அந்த மசாலா கோட்டிங்கும் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம செய்யணும். இதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்க்குறோன்னா, கொஞ்சம் கிறிஸ்பி அதிகமாக கிடைக்கும் கார்ன்ஃப்ளவரில். அது கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா மொறுன்னு இருக்கும். அதனால தான் நான் தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கும்போதே நம்ம ஆயில் ப்ரீ ஹீட் பண்ணணும். அது எப்படின்னா, ஒரு 5லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறோமோ அது பொறுத்த அளவுக்கு ஆயில் ஹீட் ஆகும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் சேர்க்கணும். நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி கருகுன மாதிரி வரும். உள்ள ஒரு மாதிரி ஜவ்வு மிட்டாய் மாதிரி சவக்குன்னு இருக்கும். அதெல்லாம் எதனாலனா, நீங்கள் ஆயிலில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி இதை பொரிச்சு எடுத்துருப்பீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மசாலா எல்லாம் கருகிரும். உள்ளக்க கடலைப்பருப்பு வேகவே செய்யாது. ஸோ நீங்கள் ஆயில் ஹீட் பண்ணும் போதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனோடனையும் கடலைப்பருப்பு போடுங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டோன்னா, இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன்னா போட்டோன்னையும் எப்படி ஒரு மாதிரி முறையாக வரும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா ஆயில் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த வீடியோவில் தெரியிற கன்சிஸ்டன்சிக்கு. அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இது அவ்வளோதான். இப்போ நம்ம மசாலா வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.